உங்களுக்குலாம் என்னதாங்கியா வேணும் புரியல. உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல. நடிச்சா ஹீரோ சார், நான் வெயிட் பண்ணுறேன் சார். அப்புறம் கொஞ்சம் அரிசி, அப்பா சிஎம், அப்பா டெல்லி, இது போதும் சார். ஆனால் இப்படி தான் எதிர்பார்ப்பீங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். எஸ், ஒரு டிசைன் இன்ஜினியராக கம்பெனிக்குள்ள போகும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் என்ன? எனக்கு ஒரு பெரிய வீடு, எனக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்க, அந்த 4 பேரு கீழே 40 பேர் வேலை பார்க்க, நான் சொல்றதெல்லாம் கேட்டு அப்படி ஜம்முன்னு அந்த எதிர்பார்ப்புகள்லாம் உண்மையே கம்பெனியில் பூர்த்தி ஆகுமா ஆகாதா? எஸ், இதில் நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. மற்ற மக்கள் இருந்தால் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டிசைன் இன்ஜினியர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி. எஸ், ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு டிசைன் இன்ஜினியராக வேலைக்கு போனால் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஜென்ரலாக நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது நிறைய வாக்கின் இன்டர்வியூஸ்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் வீக் கூட போன மாதம் கூட ஒரு வாக்கின் இன்டர்வியூ வச்சுருந்தோம் சென்னையில். ஸோ அதில் எல்லாம் வந்தவங்கள்ட்டலாம் நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறது இதுதான். டிசைன் இன்ஜினியர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னா, வேலை இருக்கணும்னு இவங்க ஆசைப்பட்றாங்கன்னா, சார் ஆக்சுவலாக ஒரு ஆஃபீஸ் கேபின் வந்து பக்காவாக கண்ணாடி கூண்டு போட்டு அந்த கண்ணாடி கூண்டு பக்காவாக ஏசியெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கணும். போனால் நம்மளுக்குன்னு தனி கேபின் இருக்கணும். பக்காவான ஒரு பெரிய சிஸ்டம், நல்லா பெரிய ஸ்க்ரீனோட ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டமில் எல்லா இன்டர்நெட் ஆக்சஸும் நல்லா ஸ்பீடாகவும் இருக்கணும். டக்குனு டிசைன் போடுற மாதிரி இருக்கணும். அப்படியே நம்மள்ட்ட ஒர்க் பண்ணுற அந்த ஸ்பேஸ், அந்த ரூம் மட்டும் ஒன்லி டிசைன் இன்ஜினியராக நிரப்பப்பட்டிருக்கணும். அதில் வந்து முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் லேடி ஸ்டாஃப் மெம்பர்ஸும் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படிதான் கோயில் தான் நல்லா இருந்து வேலை பார்க்கறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால உற்சாகமாக வேலை பார்க்கறது நல்லா இருக்குங்க, அது மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒன்லி போனால் இன்பஞ்ச், அது கார்டு வச்சு பஞ்சோ இல்லை அது ஹேண்ட் பச்சோ இல்லை ஃபேஸ் ரெகனைசேஷனோ வச்சு உள்ளே என்ட்ரி ஆகணும். உள்ளே என்ட்ரி ஆனோமா, ஓகே, ஸோ கரெக்டாக 2 or 11 o'clock வந்துச்சா, அப்படி ஒரு டீ கப்பில் அப்படி வாங்கி வந்துச்சுன்னா ஓகே ரைட், ஓகே எனக்கு டீ வேண்டாம், காஃபி தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா காஃபி நம்மளுக்கு வரணும், என்ன வேணுமோ அது வரணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு கம்பெனிக்கு நம்மளுக்கும் போயிட்டு வரதுக்கு ஒரு கேப் ஃபெசிலிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். லைக் எப்படின்னா, இந்த ஐடிக்குள்ளே வேலை பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குதோ, எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் இன்ஜினியர் வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி, மெக்கானிக் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ஐயா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டை அழுக்காகாமல் இருக்கணுங்கிறது தான் டிசைன் வேலைக்கே வந்தோம். நீங்கள் என்னன்னா கம்பெனிக்குள்ளேயே உள்ளே வந்தாவே சட்டை அழுக்காகுதியே, நான் என்னங்கயா பண்ணுறது, இப்படி ஒரு வேலை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி டிசைன் இன்ஜினியராக இருக்கிறவங்க அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு. சாட்டர்டே சண்டே கம்பல்சரி லீவ் இருக்கணும். வீட்டில் இருந்துகிட்டே வேலை பார்க்குற அம்சம் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எதுவும் டிசைன் இன்ஜினியராக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் கூட பரவாயில்ல, ஃப்ரெஷர் இது வரைக்கும் நான் வேலையே செஞ்சதில்லை, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பீங்களா அப்படின்னு. எனக்கு என்ன பொருள்னா, உங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து யாராலையும் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஈவன் நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கொடுக்க மாட்டாங்கய்யா. ஓகேவா? ஸோ இதெல்லாமே இவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அது கூட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. என்னென்னா மினிமம் 25K மேலே தான் எங்களுக்கு சேலரி இருக்கணும். அக்காமடேஷனும் ஃபுட் எல்லாமே கம்பெனி கொடுத்தணும். அக்காமடேஷன் கொடுக்கணும், ஃபுட்டு கொடுக்கணும், கல்யாணம் காது குத்து எல்லாமே கம்பெனி பண்ணி கொடுக்கணும். நம்ம ஒரு இன்ஜினியராக ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்குறோமா அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா இது தெரியல நம்ம கேட்குறோம். ஸோ சம்பளம் நீங்கள் நிறையா கேளுங்க, அது தப்பு கிடையாது. அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வந்து கொடுக்கறதுக்கு அந்தந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ரூம் கேட்குறது, சாப்பாடு கேட்குறதுனா இதெல்லாம் அடிஷ்னலாக அவங்க கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக வாங்கிக்கிங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் கடையில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி போய் கேட்குறது வந்து கரெக்ட் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. இன்னொன்று, டிசைன் இன்ஜினியராக நான் வேலைக்கு போயிட்டா டிசைன் மட்டும்தான் நான் பண்ணுவேன். டிசைன் மட்டும்னா என்ன பண்ணுவீங்க எனக்கு புரியல. இந்த ஒரு எதிர்பார்ப்பு எப்படின்னா, இந்த ஃபோன் இருக்கா, இந்த ஃபோனை வச்சு டிசைன் எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா நான் உட்காந்து டிசைன் மட்டும் பண்ணுவேன் அப்படின்னா சரி. அப்போது இந்த ஃபோனுக்கான மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் பண்ணுங்கள். இப்போ இது வந்து ஃபோனில் ஒரு பார்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த பார்ட்டோட BOMs எடுங்க, அதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் எஸ்டிமேஷன் போடுங்க அப்படின்னா, என்ன ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டால், ஐ ஆம் அ டிசைன் இன்ஜினியர், ஓகேவா, அந்த வேலை மட்டும் தான் நான் பார்ப்பேன். நீங்கள் என்ன எக்ஸல் இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எவ்வளோ காஸ்ட் ஆகுன்னு கேட்குறீங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. ஒரு டிசிஷன் எதனால் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பட் எதிர்பார்க்குறது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதால செய்யவும் கூடாது, என்கிட்ட வேலையும் சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்கய்யா. ஒரு கம்பெனிக்குள்ளே போனால் நீங்கள் எல்லா ஒர்க்குமே நீங்கள் பண்ணணும். டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்ணணும், மெட்டீரியல் எஸ்டிமேஷன் நீங்கள் கொடுக்கணும். மேபி இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா காஸ்ட் எஸ்டிமேஷனும் கேட்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக போனீங்கன்னா இது எல்லாம் பழகணும், இது எல்லாமே செய்யணும்.
ஓகேவா? இல்லை நான் படவரியை தான் இங்கே வந்த படவரி மட்டும் தான் என் வேலை. ஈவன் சில பேர் என்னன்னா ஃபாலோ பண்ணி சொல்லுவாங்க. ஃபாலோ பண்ணுறதுனா இப்போ ஒரு டிராயிங் நீங்கள் போட்டு கொடுத்துருக்கீங்க ஒரு ஷீட் மெட்டலில், அந்த ப்ராடக்ட் அப்படியே ப்ராசஸில் இருக்கும். ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெஜாக போய் ஃபினிஷிங் வரைக்கும் வரும். அந்த ஃபினிஷிங் வரைக்கும் கரெக்டாக வருதா, எங்கே எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போய் பார்க்க சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்க்காம இந்த மாதிரி உட்காந்து ஃபோனில் ரீல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி? எஸ், அது நிறைய பேர் பார்த்து தான் இருக்கீங்க. அதில் சொன்னேன். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து இது எல்லாமே பண்ணணும். ஒரு ஃபீல்டுக்குள்ளே போய் நீங்கள் நிற்கணும் டிசைன் இன்ஜினியர்னா. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களோட எக்ஸ்பிரேஷன் தூக்கி போடுங்க. டிசைன் இன்ஜினியர்னா கம்ப்யூட்டரில் உட்காந்து ஏசி உங்களுக்கு கண்ணாடி கொண்டுக்குள்ள மட்டும்தான் வேலை அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறதுல அதை தயவுசெய்து தூக்கி போடுங்கய்யா. நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களா, டிசைனுக்கான மெட்டீரியல் ப்ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக வாங்குறதுக்கு பர்ச்சேஸ்க்குலாம் நீங்கள் தான் போகணும், மார்க்கெட்டுக்குள்ளே போகணும். அப்போ தான் அங்கே என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத மெட்டீரியல் பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மெட்டீரியல் எஸ்டிமேஷன் போட சொல்கிறாங்களா, ஓகே இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நீங்கள் போனீங்கன்னா டிஎஃப்எம் எல்லாம் நீங்கள் இன்னும் நீங்கள் ஹைஃபையாக பண்ண முடியும். அது கூட காஸ்ட் எஸ்டிமேஷனாக நீங்கள் பழக முடியும். கிட்டத்தட்ட ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் தான் இருப்பார். அதனால் அவரே உங்களுக்கு காஸ்ட் எஸ்டிமேஷன்லாம் சொல்லியும் கொடுத்துருவார். விச் மீன்ஸ் நீங்கள் இதுக்கப்புறமா நீங்களே ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ கம்பெனிஸ்க்கு வந்து இருக்குது. மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே. சரியா? ஸோ இதையெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்கய்யா. அதனால் உங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் ரைட்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஃப்ரெஷராக உள்ளே போங்க, கற்றுக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கேட்ட மாதிரி கண்ணாடி கொண்டுக்குள்ள வேலை கிடைக்கும். டிசைன் இன்ஜினியராகவே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா பாஷ் இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் HCLல டிசைன் இன்ஜினியராக எடுப்பாங்க. மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியராகவே நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது கம்பெனி சொல்லலாம், கேமரானில் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் இன்ஜினியர் மட்டும் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஐடி பேஸ்டு கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஒர்க் கல்ச்சர் வரும். அப்போ நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கரெக்டு. பட் அதுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு யூ நீட் சம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் ஆஃப் 3 to 5 years அஸ் அ டிசைன் இன்ஜினியராக நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுன்னா நீங்கள் ஈஸியாக அதுக்குள்ளே போகலாம் ஐயா. இல்லை இந்த எந்த எதிர்பார்ப்புமே எனக்குலாம் இல்லை, ஆனால் வேலை தான் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஃபீலே பண்ணாதீங்க. கீழே சொன்ன நம்பர் வச்சுருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் ப்ளேஸ் பண்ணிட்டு நாங்களே ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துட்ருக்கோம் எம்இசியில். அப்படி இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை ப்ரோ அப்படின்னீங்கன்னா லிங்க் ஒன்று வச்சுருக்கேன், அப்ளிகேஷன் ஜாப் அப்ளிகேஷன் லிங்க்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பக்காவாக நாங்கள் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலையை நாங்கள் ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறோம். இது எம்இசியில் காலகாலமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். வேறு ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே சொன்ன நம்பர் வச்சுருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.